ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்வி கவி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் 3rd மிட்டம்கான ப்ரீவியஸ் இயர் ஒரிஜினல் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் எங்களோட சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் எங்களோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்தலுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 5 ஒன் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க ஒன் வேர்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. ஆன்சர் மார்க் பண்ணி தரவு பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ்ன்றதை பார்க்கலாம். தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல். அடுத்து 2, காந்தியடிகளின் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து 3rd ஒன், சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் தருக. அடுத்து 4th ஒன், வாழ்வில் உயர கடினமாக டேஷ் வேண்டும். அடுத்து 5th ஒன், இடுகுறி பெயரை எடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து பொருள் தருக. இது வந்து 2 மார்க் கொஸ்டின். ஸோ தண்டருள் சுயம் அப்படின்ற வார்த்தைகளுக்கு வந்து நீங்கள் பொருள் வந்து எழுதணும். அடுத்து சொற்றொடரில் அமைத்து எழுதுக கேட்டிருக்காங்க. ஆலோசனை, செடி கொடிகள், இந்த 2 வார்த்தைகளுக்கும் வாக்கியங்களை நீங்கள் வந்து அமைத்து எழுதணும். அடுத்து வந்து பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. அடுத்து 2 மார்க் கொஸ்டின். ஸோ இதில் கொடுத்துருக்குற 2 மார்க் அண்ட் 3 மார்க்கை நீங்கள் தரவு பண்ணிங்களாலே உங்களால் வந்து ஃபுல் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் கொடுத்துருக்குற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் தரவாக எழுதி பார்த்துட்டிங்கனாலே உங்களால் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இப்போ என்னென்ன கொஸ்டின்ஸ்ன்றதை பார்க்கலாம். தாரா பாரதியின் பாடலில் இடம்பெற்றுள்ள கவிஞர்களின் பெயர்களை குறிப்பிடுக. அடுத்து 13, காந்தியடிகள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் முதலில் ஏன் நுழையவில்லை. அடுத்து 14, யாருக்கு தொண்டு செய்ய வேண்டும். 15, பழம் வேர் ஆகியவற்றின் இயல்பு யாது. 16, அமுத சுரபியின் சிறப்பு யாதுன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து 17, பிற உயிர்களை எவ்வாறு காப்பாற்ற வேண்டும். 18, ஈகை பற்றிய வள்ளுவரின் கருத்து யாது. அடுத்து இவையும் 2 வினாக்களுக்கு விடையளிக்கன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் 2 மார்க் கொஸ்டின். ஸோ சொல் என்றால் என்ன, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். 20, பின்வரும் தொடரில் உள்ள 4 வகை சொற்களை எழுதுக. வளவனும் தங்கையும் மாநகர பேருந்தில் ஏறினர். அடுத்து 21, பெயர் சொல் எத்தனை வகைப்படும், அவையாவை. 22, காரண பெயர் என்றால் என்ன. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அடுத்து இவையும் 2 வினாக்களுக்கு விடையளிக்க கேட்டிருக்காங்க. இது வந்து 3 மார்க் கொஸ்டின். உரைநடையிலிருந்து கேட்டிருக்காங்க. காந்தியடிகளின் உடை மாற்றத்துக்கு காரணமாக அமைந்த நிகழ்வினை எழுதுக. பராபரக்கண்ணியில் தாயுமானவர் கூறுவன யாவை. மணிப்பல்லவத்தீவு எவ்வாறு காட்சியளித்தது. 26, காந்தியடிகளுக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பு யாதுன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து அடிப்பில்லாமல் எழுதுக. பாடல் வந்து புல்வெளி எல்லாம் என தொடங்கும் பாடலை எழுதுக. பகுத்துண்டு என தொடங்கும் திருக்குறளை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து கலைச்சொல் தருக. ட்ரஸ்ட் ஆர்ட் கேலரி அப்படின்ற வார்க்கு நீங்கள் தமிழாக்கம், அதாவது கலைச்சொல் வந்து எழுதணும். அடுத்து அகரை வரிசைப்படுத்துக கொடுத்துருக்காங்க. 31 இருபொருள் தருக. அடுத்து 32, கீழ்காணும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுகன்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 5 மார்க் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலுநாச்சியார் சிவகங்கை மீட்ட நிகழ்வை சுருக்கமாக எழுதுக. 34, கட்டுரை எழுதுக. அதாவது தேசிய ஒருமைப்பாடு பற்றிய கட்டுரை வந்து நீங்கள் வந்து எழுதணும். அடுத்து வினாயின் 35, பாதம் கதையை சுருக்கி எழுதுக. ஸோ இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.